கிளைமேக்ஸ்ல போய் நிறுத்திட்டாரு பாரு. அந்த கொலகார பேரையாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம். சஸ்பென்ஸ் தாங்கல. வேலைக்காரி தான் பண்ணிருப்பால. கண்டிப்பா அவ தான் பண்ணிருப்பா. நோ நோ நோ, அந்த தோட்டக்காரன் தான் பண்ணிருப்பான். உட்கார்ந்து புல்ல புடிங்கிட்டே இருப்பானா, ஆனா சாப்பிட மாட்டானா. இடிக்கல. எனக்கும் அவன் மேலதான் சந்தேகம். அட யாரா நீங்க? அந்த டாக்டர் தான் பண்ணிருப்பான். வாய்ப்பே இல்ல, அந்த லூஸ் ஆண்டி தான் கொலகாரி. அந்த லூஸ் ஆண்டி கதை 3 கதைக்கு முன்னாடி கதைடா டுபுக்கு. நம்ம எப்படிதான் ஒரே மம்மிக்கு பிறந்தோமோ. ஆரம்பிச்சிட்டாங்கடா. நீங்க எல்லாருமே தப்பா யோசிக்கிறீங்க. 2 சாப்டர் முன்னாடியே நான் கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வேலைக்காரி தானே? வேலைக்காரி இல்ல, ராபியோட நெஃப்யூ பர்ட்டி ஹாலிங்ஹெட். ஆனா லில்லி, உண்மையான கொலகாரன் தான் அந்த பர்ட்டி ஹாலிங்ஹெட்டுக்கு எதிரா பொய்யான ஆதாரங்களை உருவாக்குனதா அந்த போலீஸ்கார் சொன்னார்ல. எக்ஸாக்ட்லி. இன்னுமா புரியல? மாட்டி போமோங்கிற பயத்துல பொய்யான ஆதாரங்களை அவனே உருவாக்கியிருக்கான். பர்ட்டி ஹாலிங்ஹெட் தான் உண்மையான கொலகாரன். அதான் ஜார்ஜ் நாளைக்கு மீதி கதையை சொல்லிடுவாரு, அப்போ தெரியும். எனக்கு இன்னும் வேலைக்காரி மேலதான் சந்தேகம். சட்டப்படி ஒரு கொலைக்கு 2 தடவை தண்டனை கிடைக்காதுன்னு பர்ட்டிக்கு நல்லா தெரியும். சோ தண்டனையில இருந்து தப்பிக்க அவனே ஆதாரத்தை உருவாக்கியிருக்கான். பர்ட்டி ஹாலிங்ஹெட் தான் உண்மையான கொலைகாரன். பொதுவா என்னோட ஆடுங்கள்லாம் முக்கவாசி நேரம் இதுதான் பண்ணும். ஒன்னு சாப்பிடும், இல்ல தூங்கும். ஆனா என்கிட்ட 3 அருந்த வாண்டுங்க இருக்க. அதுங்களுக்கு எனர்ஜி எங்க இருந்தா வருது? இவ்ளோ சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாடுறாங்களே, இவங்க எல்லாம் வெயில் காலத்துல பிறந்தவங்க. அது என்னன்னா, பொதுவா ஆடுங்க எல்லாம் வெயில் காலத்துல தான் பிறக்கும். ஆனா ஒரே ஒருத்த மட்டும்தான் பனிகாலத்துல பிறந்தான். ஹலோ, நான் ஆலிவர். நான் பிக்கிள்ஸ். அம்மா உன் பேர் என்ன? எனக்கு பேர் இல்லையே. எங்க கூட விளையாட வரியா? போயிடு. ஷூ, உனக்கு எத்தனை தடவை சொல்றது விட்டெல்லாம் கூட விளையாடாதேன்னு. அவனுக்கெல்லாம் இந்த கூட்டத்துல இடம் கிடையாது. ஆடுங்களுக்குனே ஒரு வினோதமான குணம் இருக்கு. பனிக்காலத்துல பிறந்த ஆடை அவங்க கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. அதுங்க பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கிறதால இப்படி பண்ணுதுங்களோ. எனக்கு ஒரு டவுட். ஏன் ஜார்ஜ் அந்த ஆடுக்கு மட்டும் இவ்ளோ செல்லம் கொடுக்கறாரு? ஜார்ஜ் நம்மள மாதிரி ஷீப் இல்ல. யாரோ அவர்கிட்ட மென்டல் ஆம்ஸ பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க.